வீடியோவில் நம்ம எடிட்டிங் டூலில் delete செக்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ delete செக்மெண்ட் இப்போ நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ட்ரிம்முக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரிம் இருக்கும். ட்ரிம்னிட்டு மட்டும் இல்லை, மாடிஃபிகேஷன் டூல்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம மாடிஃபிகேஷன் டூல்னு பார்க்குறது இந்த எடிட்டிங் டூல் தான். எடிட்டிங்கும் ஒன்று தான், மாடிஃபிகேஷனும் ஒன்று தான். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டூல். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்த பிறகு ஒரு irregular ஷேப் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த irregular ஷேப் ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த irregular ஷேப்பை ஒரு ரெகுலர் ஷேப்பாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த delete செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் delete அமுக்குனீங்கனாலே ஆன் ஆகிடும். ஸோ delete செக்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் நான் delete பண்ணிடலாம். ஸோ இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் வே ஆஃப் செலெக்ஷன். ஸோ நீங்கள் நிறைய டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டும் இன்னொரு இல்லைனா ஒரு என்டிட்டியும் இன்னொரு என்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் ஆகிருந்தால் தான் சில சாஃப்ட்வேரில் ட்ரிம் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா delete செக்மெண்ட். delete செக்மெண்ட்டோட ரோல் வேறு, ட்ரிம்மோட ரோல் வேறு. ட்ரிம் வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி 2 லைன் இருக்குன்னா இந்த 2 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 லைனும் இந்த ஷேப் தான் வேணும்னா இப்படி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ட்ரிம். இது வந்து delete செக்மெண்ட்னுட்டு நம்ம சொல்கிறதுனால இது வந்து ட்ரிம்மோட எல்லா கைண்ட் ஆஃப் ட்ரிம்மையும் நம்ம இதில் பண்ண முடியும். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பவர்ட்னா என்னென்னா நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணணும். நம்ம தெரியாமல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் எல்லாமே delete ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்கணும், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஏன் பொறுமை கான்சன்ட்ரேஷன்னா இதால் அழிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. இதால் எப்படி ஒருத்தர் அழிய முடியும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம சேவ் பண்ணாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட பெரிய கேர்லெஸ் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக்கோட ஒர்த் என்னவா இருக்குன்னா நம்ம வரைஞ்ச அந்த ட்ராயிங் லாஸ் ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷீட் மெட்டல் ட்ராயிங் தராங்க. அது ஒரு ஆவரேஜ் பர்சனால் 1 மணி நேரத்தில் போடக்கூடியது. அவங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1 மணி நேரம். உங்கள் ஆஃபீஸ்க்குன்னு டைமிங் இருக்கும். 9 மணி நேரம் உங்கள் ஆஃபீஸ் டைமிங்னா அந்த 9 மணி நேரமும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க்கை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இந்த 9 மணி நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் ட்ராயிங் போட்டிங்கன்னா நீங்கள் 9 மணி நேரத்தை வந்து கிளாக் பண்ண முடியும். நான் சொல்கிறது கம்பெனியில், டிசைன் இண்டஸ்ட்ரியில் இதுதான் இருக்குது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணணும், கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா delete டூலால் கேர்லெஸ்ஸாக ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அழிச்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மாடலில் வந்து ஸ்கெட்சை மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்கெட்சை மாடிஃபை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக delete செக்மெண்ட்னுட்டு ஒரு டூலை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தெரியாமல் அதோட ஷேப் அழிச்சிட்டீங்க. ஷேப் அழிச்சிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா தெரியாமல் அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. அந்த ட்ராயிங்கை நீங்கள் புதுசாக போடுற சூழ்நிலையும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ 1 மணி நேரத்தில் ஒரு ட்ராயிங் போடணுன்னா அந்த 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் போட்டிங்கன்னா 1/2 மணி நேரம் லாபம் உங்களுக்கு. இதுதான் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கணக்கு. அந்த 1/2 மணி நேரம்
நீங்க எந்த டிராயிங் கஷ்டமா இது பண்றீங்களோ, அந்த டிராயிங்க்கு வந்து நேரம் அதிகமாச்சுன்னா, இந்த 1/2 மணி நேரத்த நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் நீங்க வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இதுதான் இண்டஸ்ட்ரியில இது பண்றது. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ட்ரிம் டூல் தான். ரீசன் என்னன்னா, நமக்கு மெயினா வர்றது மாடிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸா வரும். இல்லன்னா வந்து புது விஷயத்த கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இல்லன்னா கிரியேட் பண்ண விஷயத்த வந்து எடிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கிரியேட் பண்ண விஷயத்த எடிட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி தான். ஆல்ரெடி அவன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம எடிட் தான் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடிட் பண்ணுவோம். நடுவுல ஏதாச்சும் ஒரு ஸ்கெட்ச் எடிட் பண்ணும்போது, அந்த ஸ்கெட்ச் எடிட் பண்ணா டோட்டல் டிராயிங் மாறும்னுட்டு கண்டிஷன். அந்த ஸ்கெட்சை எடிட் பண்ண நம்ம ட்ரிம் டூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்க தப்பா ஏதாச்சும் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். சல்லு சல்லுன்னுட்டு ஒரு கோட போட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த டூலை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் மாறும். கிட்டத்தட்ட சாலிட்வொர்க்ஸ் யூஸ் பண்ற நிறைய பேருக்கு இந்த டூல் ஈஸியா இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆனா கிரியோல இருக்கிற ஒரே லாபம் என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணனா ஈஸியா இதை வச்சு டெலீட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாயிண்டாச்சும் நீங்க டெலீட் பண்ணா மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்க இந்த டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்து இது டெலீட் ஆயிருக்கு, டெலீட் ஆகலன்றதை உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் செக்மெண்ட்டோட மெயினான பர்பஸ். ஸோ எடிட்டிங் டூலை வந்து யாருமே வந்து சிம்பிளாக எடுத்துக்க கூடாது. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது எடிட்டிங் டூல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. யாரும் வந்து உங்களை கிரியேட் பண்ண சொல்ல மாட்டாங்க. எடிட் பண்ண தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எடிட் பண்ணோன்னா இந்த எடிட்டிங் டூல் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை யார் வந்து அழகாக யூஸ் பண்ண கற்றுக்குறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங்கை ஈஸியாக போட்டு முடிக்க முடியும், சீக்கிரமாகவும் போட்டு முடிக்க முடியும். ஸோ டைமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டிசைன் ஜாப்ஸ். இதை மட்டும் நல்லா ரிமெம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.